Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வட்டார கல்வி அலுவலரின் ஆண்டாய்வு அறிக்கையின் போது நம் பள்ளியில் பராமரிக்க வேண்டிய முக்கிய பதிவேடுகள் விவரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பள்ளியில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் விவரம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வருகை பதிவேடு, செகண்ட் மாணவர் வருகை பதிவேடு, 3 மாணவர்கள் தினசரி வருகை சுருக்கம், 4 மாணவர்கள் சேர்க்கை பதிவேடு, 5 மாணவர்கள் நீக்கல் பதிவேடு, 6 மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் நகல்கள், 7 மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி பதிவேடு, 8 பார்த்திங்கன்னா சிறுபான்மை கல்வி உதவித்தொகை பதிவேடு, மாணவர் இருப்பின் பராமரிக்கப்பட வேண்டும். சிறுபான்மை மாணவர்கள் இருந்தால் மட்டும் இந்த பதிவேடு பராமரித்தால் போதுமானது. 9 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கு பதிவேடு, 10 சம்பள பட்டியல், 11 சம்பள செல்லு பட்டியல், 12 தளவாட சாமான்கள் இருப்பு பதிவேடு, 13 சுற்றறிக்கை பதிவேடு, 14 தலைமை ஆசிரியர் கண்காணிப்பு பதிவேடு, 15 இயக்க பதிவேடு, 16 வட்டார கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்கும் புள்ளி உர நகல்கள் பராமரிக்கப்படுகிறதா என்பதை குறித்த பதிவேடு, 17 அளவை பதிவேடு, 18 முக்கிய விழாக்கள் கொண்டாடுதல் பதிவேடு, 19 வாசிப்பு திறன் பதிவேடு, 20 பள்ளி மேலாண்மை குழு பதிவேடு, 21 பள்ளி புரவலர் திட்ட விவர பதிவேடு, 22 மாணவர்கள் மருத்துவ பரிசோதனை விவர பதிவேடு, 23 பார்வையாளர் பதிவேடு, பார்வை நாள் என்னைக்கு அப்படிங்கிறத குறிக்கணும். அடுத்து உதவித்தொகை வழங்கல் பதிவேடு, எஸ்சி எஸ்டி எம்பிசி மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கல் பதிவேடு பராமரிக்கணும். அடுத்து மாதாந்திர சுருக்கம் அலுவலகத்தில் வழங்கப்படுகிறதா என்பதை குறித்து பதிவேடு. அடுத்து 30 பயன்பாட்டு சான்று பயன்படுத்தப்படுகிறதா, 31 கணினி பயன்படுத்தப்படுகிறதா, 32 வரவு செலவு பதிவேடு, 33 வங்கி கணக்கு எண் விவரம், 34 கட்டிடப் பணிகள் ஏதேனும் நடைபெறுகிறதா என்று எந்த திட்டத்தின் மூலம் நடைபெறுது அதாவது குறித்து ஒரு பதிவேடு இருக்கணும். அடுத்து எமிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எமிஸில் என்ட்ரி பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக 35வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எமிஸ் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் காரணம் பதிவு செய்யப்படுகிறதா என்பதை குறிப்பிடணும். 36 பள்ளி நூலக புத்தகம் எமிஸில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணணும். நம்ம பள்ளி நூலக புத்தகம் எமிஸில் பதிவேற்றம் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா எமிஸ் மாணவர்களுக்கு புத்தகம் அசைன் செய்யப்படுகிறதா. அடுத்து எமிஸ் ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்யப்படுகிறதா. தற்செயல் விடுப்பு, மருத்துவ இதர விடுப்புகள் மொபைல் ஆப்பில் விண்ணப்பிக்கப்படுகிறதா. இப்போ மருத்துவ விடுப்பு இதெல்லாம் நம்ம களஞ்சி ஆப்பில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய பதிவேடு வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பதிவேடு கிடையாது. இதெல்லாம் எமிஸில் பண்ண வேண்டிய வேலைகள். இதை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து விலையில்லா பொருட்கள் வழங்கிய விவரம் எமிஸ் ஆப்பில் பதிவு செய்யப்படுகிறதா. அவ்வளோதான். என்னென்ன பதிவேடு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.